காய்ஸ் இப்போ ராக் நினச்சா WWE ரெசல்மேனியா 42க்கு வந்து உயிர் கொடுக்கலாம். ஸோ அப்படி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ மேபி நடக்கலாம். அதாவது இப்போ நம்ம ராக் வந்து ரெசல்மேனியா 42 நடக்க போகிற லாஸ் வெகாஸில் தான் இருக்க போகிறாரு. ஸோ அவர் எதுக்கு அங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவரோட அப்கமிங் லைவ் இன் ஆக்ஷன் வெர்ஷனான டிஸ்னி ஹிட் மோனாவா அப்படிங்கிற ஏதோ படம் நினைக்கிறேன். அது ஏதோ ஒன்று ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவர் இப்போ லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதாட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரெசல்மேனியா நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ஒருவேளை ராக் நினச்சா அதாவது ராக் வந்து இப்போ வந்து அவரது வந்து ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து WWE அவர் தான் இருக்கிறாரு. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அவரும் டிகியோவில் வந்து ஒரு பெரிய ஆள் தான். ஸோ அவர் நினச்சா என்னன்னாலும் ஒரு சில சேஞ்சஸ் கூட அவர் வந்து பண்ணலாம். இப்படி WWE வந்து இப்போ ஃபேன்ஸ் யாரும் ரெசல்மேனியா 42க்கு வந்து உயிர் இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ அவர் வந்து ஏதாவது சம்பவங்கள் பண்ணலாம். ஒன்று ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சுக்குள்ள வந்து இந்த பேட் மேக்கஃபியை தூக்கிப்பட்டு ஸோ கோடியை வந்து ஓரளவு ஹில் டர்ன் பண்ணுவாரா, இல்லைன்னா என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக, அப்படி இல்லைன்னா டே 2ல நடக்க போகிற ஸோ பங்கு விசஸ் ரோமனுக்கான மேட்ச்சில் இன்வால்வ் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேலிகுரியில் இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுலேயும் இல்லைனா கூட ராக் ஒரு அப்பியரன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது ஸ்டோரி லைனுக்குள்ளே வரதோ அல்லது அவர் வந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு மேட்ச்சுக்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு சின்ன இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி ஸோ திசை திருப்புறது மாதிரியாவோ மேபி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டை கூட பண்ணலாம். ஏதோ ஒரு மூலயமா வந்து அவர் ரெசல்மேனியா 42ல் அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு 100க்கு இப்போ ஒரு 60% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ அவர் அங்கே தான் இருக்கிறாரு. இப்போ அதுதான் சூழ்நிலை. ஸோ நான் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதாவது ரெசல்மேனியாவோட லாஸ்ட் மினிட் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஸோ இதுக்கு மேலே நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படி. ஏன்னா இதுக்கு மேலே ரெசல்மேனியா சீசனுங்கிறதுனால பெரிய லெவலில் அப்டேட்லாம் நம்ம கேரி ஆன் பண்ண முடியாது. அதனால் நான் மொத்தத்தில் ஒரு 23 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் இது இன்னைக்கு காலையிலேருந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்படியே அப்டேட்டுன்னு சொல்லி முடியலை. இப்போ அதுக்கு அடுத்து ராக் வந்து இப்போ அங்கே இருக்கிறாருன்னு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ராக் ஏதாவது குக் பண்ணுவாரா ரெசல்மேனியா 42ல் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டுங்க. ஸோ ராக்கு அதாவது ஒரு ஸ்டாண்டாக பார்க்க முடியாது. அதாவது ராக் வந்து கண்டினியூவாக வந்து அந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே எதுவும் வர மாட்டார். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அந்த கோடி சோலு ஜான்சனோட சோலை வாங்கிட்டு போனார். இன்னும் அந்த சோலுக்கான கதை என்னன்னு தெரியாது. அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அது வந்து அந்த ஸ்டோரிக்கு அன்னைக்கு இருந்த லெவலில் ஸோ ஃபேன்ஸ் யாரும் டிக்கெட் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அவங்க வாங்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பித்தலாட்டம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அந்த ரெசல்மேனியாவுக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து ஃபேன்ஸ் வேணால் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணலாம் நினச்சா. அது பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.